கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக செவிலியர் ஒருவர் கடந்த மாதம் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞருக்கும் செவிலியருக்கும் காவல் நிலையம் அருகே உள்ள கோவிலில் உறவினர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ரொம்ப வேலை காட்டுறா என்ன தலைவரா பிடிப்பா தம்பி பிடிப்பா போட்டு எல்லாரும் யாரும் அப்படி பண்றீங்க எதுவுமே புரிஞ்சுக்காம என்ன மாதிரி இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீ பாலாஜி வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? திருத்துறூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் ரோசின் மேரி சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் சென்னையில் தனியார் வங்கியில் ஊழியராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ரோசின் மேரி தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உடனடியாக தன்னை திருமணம் செய்து கொள் என தமிழரசனை ஒவ்வொரு முறை கேட்டபோதும் அவர் தட்டி கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எங்கே தன்னை ஏமாற்றி விடுவாரோ என்கிற அச்சத்தில் ரோசின் மேரி ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை கையில் எடுத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் இது குறித்து அவர் புகார் அளித்த நிலையில் அவருக்கு எங்கும் நீதி கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அனைத்து போலீஸ் நிலையத்தில் இது குறித்து ரோசின் மேரி புகார் அளித்திருந்தார். ஆனால் அங்கும் அவரை தொடர்ந்து விசாரணை என்கிற பேரில் போலீசார் அலைக்கழித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று இது குறித்து அவர் மேல்முறையீட்டு மனு ஒன்றை அளித்த போது அவர்கள் உடனடியாக மீண்டும் அதே உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறும், நியாயமான விசாரணை அங்கு நடைபெறும் என அவர் உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தமிழரசன் வீட்டாரும் ரோசின் மேரியின் வீட்டாரும் ஒருவரை ஒருவர் பேசி சுமூகமான முடிவை எடுக்குமாறு காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் தமிழரசன் அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் கட்டாயப்படுத்தி அவருக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இருவரும் சரியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒருவர் பேசி எந்த சுமூக முடிவும் எடுக்க முடியாத நிலையில் கட்டாயப்படுத்தி அவர்கள் திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும், தனது கணவரின் வீட்டாரால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என கூறி மீண்டும் ரோசின் மேரி அனைத்து மொழி போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதே போல தனக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டதாக கூறி தமிழரசன் உளுந்தூர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த 2 புகார்களையும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வரும் நிலையில் இது சம்பந்தமாக உளுந்தூர்பேட்டையில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.